நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இந்த தமிழக வெற்றி கழகம் அதாவது ஆரம்பித்த ஒரு 2.5 ஆண்டுகள் நடந்து முடிந்து இருக்கிறது நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய வெற்றி இலக்கை எட்டி இருக்கிறது. தற்போது 108 தொகுதிகளில் இப்போ வந்து முன்னிலை, மொத்தமாக வெற்றி பெற்றதெல்லாம் சேர்த்தா இன்னும் ஒரு ஃபைனல் ஃபிகர் வரல அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்குறோம். அதுக்கு பிறகு திமுக 78 இடங்களிலும் அதிமுக 53 இடங்களிலும் இப்போ முன்னோக்கி இருக்கிறாங்க. அது வெற்றி விவரங்கள் இன்னும் ஒரு 8 மணிக்குள்ளாம் நமக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு இந்த வெற்றி இன்னொரு பகுதி என்ன பார்க்க போகிறோம்னா, தற்பொழுது தொங்கு சட்டமன்றம் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதற்கு பிறகு 118 அப்படிங்கிற இலக்கை நோக்கி போகிறது மிக கடினம். ஏற்ற கடந்த ஒரு 4 மணி நேரமாக அந்த 100க்கு மேலே 111, 112, 113 இந்த இதே சுற்றிக்கிட்டே இருக்குது. இதற்கு பிறகு 118க்குலாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தில் இது தொங்கு சட்டமன்றம் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது எப்படி அமையும், தலைவர் விஜய் அவர்கள் அந்த இடத்துல எப்படி போய் உட்கார போகிறார் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் ஏன் தாத்தா. மனுஷன நம்பிக்கை இல்ல, வழி நடக்குது. இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கச்சிறது கிடையாது. குருதி ஆட்டமோ இது நம்ம ஆட்டம், காட்டில் நடக்குது. நீ ஏறி யார் ரகமில்ல, அது நம்ம காலம், பாத்துக்கலாம். வாடைகள் 100 வந்து போதவில்லையே. நம்ம எல்லாரும் எங்க அப்பா முயற்சி பண்ணி இறந்துட்டாருன்னு சொல்றோம்ல, அது தப்பு. தடுக்க வந்த பகையும் வெல்லவில்லை. என் அப்பா இறந்து போயிடுவேன் தெரிஞ்சேதான் முயற்சி பண்ணிருக்காரு. கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும், கண்ட சிங்கம். எங்களுடைய வீடியோக்களை பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. ரொம்ப களைப்பாக இருக்கிறேன் என்றால் மிக களைப்பாக இருக்கிறேன், இது வெற்றி கழிப்பு அப்படிங்கிற சொல்லலாம்ல. வெற்றியின் காரணமாக ஒருவன் களைப்படைந்தால் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத காரணம் இன்னைக்கு தாவேக்கால உள்ள எல்லா வீட்டில் உள்ள குட்டி குட்டி குழந்தைகள் வீட்டு டிவிக்கு எதுக்கால கத்தி 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 தொண்டை தண்ணியெல்லாம் பத்துற அளவுக்கு இந்த குழந்தைகள் கத்துனுச்சு. அதுபோக வீட்டில் உள்ள அனைவருமே மிகப்பெரிய கழிப்பில் இருக்கிறேன். அந்த கழிப்பில் இருந்து நானும் இன்னும் மீளவில்லை. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல விரும்பணும் அப்படின்னா, மன்னிப்பு கேட்க வேண்டும். யாருன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய வியூவர்ஸ்ட்டா மன்னிப்பு கேட்கணும் கண்டிப்பாக. ஏன்னு கேட்டா 18 தொகுதிகள் மட்டுமே தாவேக்கா வெற்றி பெறும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். என்னுடைய கணிப்பின்படி நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு, அந்த கள நிலவரத்தின்படி தொடும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அது பொய்த்து போயிருக்கிறது. உங்களை நான் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தா மன்னிச்சிருக்கேன். சந்தோஷமா கேட்பையா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது தெரியுமா? இந்த ஒரு மன்னிப்பை ஒரு சந்தோஷமா கேட்கறோம், அது நானாக தான் இருக்கும். அதுக்கு ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சிவா டாக்ஸ் அப்படிங்கிறத நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. 149 தொகுதி வரைக்கும் அதை நான் மென்ஷன் பண்ணி என்ன சொன்னது, அவரெல்லாம் சொல்றாரு இதெல்லாம் அந்த அளவுக்கு வருமாங்கிறதெல்லாம் வாய்ப்பு கிடையாது, அதனால நீங்க மனசை விட்டுறாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த நேரத்தில் அவர்கிட்டையுமே நான் மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு பிறகு அந்த ஆக்சிஸ் மை இந்தியா அவங்க வந்து கணிப்பு வந்து சரியாக ஆகியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலேயே அதற்கு நிகராக பல பேர் ஒரு கருத்து கணிப்புகளை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வெளியிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு 2 நபர் வந்து பர்சனலாக ப்ரோ இந்த அளவுக்கு ஓட் பர்சன்டேஜ் வரும் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஏறத்தாழ கரெக்டாக இருந்துச்சு. இப்போ அது ரிசல்ட்டை பார்க்கும்போது அப்போ அவருங்க எனக்கு அனுப்பும் போது நான் உதாசீனப்படுத்தலை. பட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ப்ரோ இந்த அளவுக்கு சான்ஸ் இல்லைன்னு தான் பார்க்குறேன், களம் இருக்கிறது, இதை போட்டு நம்ம குழப்ப வேண்டாம், இதை நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோன்னு சொல்லியிருந்தாரு, இதை போட்டு குழப்ப வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் அது அப்படியே வந்திருக்கு. ஆக்சிஸ் மை இந்தியா லெவலுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இதே மாதிரி பல பேர் எனக்கு அனுப்பாமல் எவ்வளோ பேர் இருந்திருப்பீங்க. இப்படி சொல்ல ஒரு கூட்டமாக சொல்லியிருந்தாங்க, 35% தாண்டுமையா, 40% நெருங்கியா, 100 தொகுதிக்கு மேலே தான் வரும், 140 தொகுதிக்கு மேலே தான் வரும் நம்மளால சொல்லியிருந்தாங்களே. இருந்தாலும் அது புள்ளி விவரத்தோட எனக்கு 2 பேர் அனுப்பியிருந்தாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா அளவுக்கான புத்தி நம்ம தமிழ்நாட்டிலையும் சில பேர்கிட்ட இருக்குல்ல. பட் அந்த அளவுக்கு அவங்க வந்து அதிலேயே தொழிலாக இருக்காங்க. நம்ம ஆட்கள் ஒரு கணக்கு போட்டு இவ்வளோ ஒரு தயவான்னு சொல்கிறாங்க இல்லை, அவங்களுக்கு நம்ம வந்து எங்கள் சேனல் மூலமாக எனக்கு அனுப்பியிருந்தாங்க 2 பேர். அதை நான் அப்போ பெருசாக எடுத்துக்கல. பட் இப்போ அது ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கான ஒரு கிரெடிட் நம்ம கொடுக்கணும்ல. முதல்ல அருண்குமார் எஸ்ஆர் அப்படின்ற நபர் வந்து எனக்கு வந்து இமெயில் அனுப்பியிருந்தார். அதாவது more than 38% ஓட்டு வரும் தலைவா, அது மாதிரி 145 சீட்டு நம்ம எடுக்கலாம் அப்படின்றாரு. அது கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். அதற்கு பிறகு திரு வெங்கடேஷ் செல்வம் அப்படி அந்த திருமங்கலம் அந்த தொகுதியிலேருந்து ஒரு நபர் அனுப்பியிருந்தார். அவர் பேர் வெங்கடேஷ் செல்வம். அந்த சார் அவரும் அதே மாதிரி ஈக்குவலாக கரெக்டாக அந்த 100லேருந்து இந்த 120 தொகுதிக்குள்ள அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருந்தார். அதுவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த வெற்றிங்கிறது ஒரு சாதாரண வெற்றியானா இமாலய இலக்கு வெற்றி. அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம சொல்லுவோம். அநேகமாக இன்னும் ரிசல்ட் வந்து முடிஞ்சது பேர் தான் சொல்ல போகிறோம். அரைகுறையாக நம்ம சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன். இப்போ வரைக்கும் 108 தொகுதியில் நம்ம தான் நிற்கிறோம் அப்படிங்கிறத பெரும்பான்மையான ஒரு பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறோம் என்றால் பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறோம். இது சாதாரண வெற்றியான சாதாரண வெற்றி இல்லை. இந்த வெற்றி யாருக்கெல்லாம் சமர்ப்பிக்க போகிறோம் அப்படின்றால், உண்மையாக சொன்னால் தமிழக பெண்கள்
அவர்கள் பெரிய அளவில் விஜய் அவர்களை நம்பினாங்க, கொண்ட ஓட்டு போட்டாங்க. இளைஞர்கள் பெரிய அளவில் நம்பினாங்க, கொண்டு ஓட்டு போட்டாங்க. சமுதாயம் ரீதியாக பார்த்தா தலித் சமுதாய மக்கள் பெரிய அளவில் விஜய் அவர்களை நம்பினாங்க, மீனவ சமுதாய மக்கள் நம்பினாங்க. ஒட்டுமொத்தமாக எல்லா சமுதாயத்தையும் நம்பி தான் நீ ஓட்டு போட்டுங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் கொத்தாக பெரிய இடங்களில் ஓட்டு போட்டது இவங்க. ஏன்னு கேட்டால், நான் எதுக்கு இந்த சமுதாயத்தெல்லாம் சொல்கிறேன், இந்த இஸ்லாமிய மக்கள், அதற்கு பிறகு இந்த கிறிஸ்தவ மக்கள், சிறுபான்மை மக்களினரெல்லாம் கொண்ட ஓட்டு போட்டதை நான் ஏன் பெருசாக பேசுகிறேன்னா, என்ன இவங்க நரேட்டிவ் செட் பண்ணாங்கன்னா, விஜய் அவர்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறார், அதனால் அவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு பல மசூதிகளிலும் பல தேவாலயங்களிலும் ஓதப்பட்டது. அவர்களுக்கு மந்திரங்களுடன் சேர்த்து இதுவும் ஓதப்பட்டது, விஜய் அவர்கள் பிஜேபியோட. ஆனால் அதெல்லாம் தகர்த்தறிந்து விட்டு பல இஸ்லாமிய குடும்பங்கள் குடும்பமாக கொண்ட ஓட்டு போட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு விஜய் அவர்களை உயர்த்திருக்கிறார், தாவேக்காவை கொண்டு நிப்பாட்டிருக்காங்கன்னா இது அவருடைய கடின உழைப்புகள், அவருடைய நம்பிக்கைகள் மிக முக்கிய காரணம். இந்த இடத்துல அவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். அந்த குட்டி குழந்தைகள் குஞ்சால் ஸ்வீட்டில் கடந்த ரகலை பண்ணுறாங்களே, அவர்களுக்கும் அவர்களுடைய உழைப்பும் பெரிய உழைப்பாக இருக்கிறது. இதில் சாதித்திருக்கிறதுனா சாதாரண சாதனை கிடையாது. எம்ஜிஆர் விடவும் சொன்னாங்க, அடுத்து எம்ஜிஆர் ஆகிடுவாரா, எம்ஜிஆர் ஆக முடியாது, அதே மாதிரியான வெற்றியை கொடுக்க முடியுமா, அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்கள் இன்னைக்கு more than 35% தாண்டி போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் எம்ஜிஆர் விடவெல்லாம் தாண்டி விட்டார். எதில் சென்னை எங்களுடைய கோட்டை என்று எம்ஜிஆரால் இந்த கோட்டையை பிடிக்க முடியல, ஜெயலலிதாவால் அந்த கோட்டையை பிடிக்க முடியல. இடையில திமுக அந்த கோட்டையை பிடிச்சி வச்சிருந்துச்சு. அந்த கோட்டையில் ஓட்டு போட்டு இன்னைக்கு தாவேக்கா, அதாவது சென்னையில் 2 தொகுதிகள் மட்டும்தான் விடுபட்டு இருக்கிறது. ஒன்று சேப்பாக்கம் தொகுதி, இன்னொன்று துறைமுகம் தொகுதி, 2 மட்டும்தான் போயிருக்கு. சொல்ல போனால் குளத்தூர் தொகுதியை இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு இழந்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது அந்த தொகுதியில் தோல்வி அடைந்திருக்கிறாரா, மக்கள் புகட்டிய சரியான பாடம் என்று பார்க்கிறேன் அந்த தோல்வியை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்திய வரலாற்றிலேயே அரசியலில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோத்து போயிருக்கிறார்னா அது இதுதான். அந்த குளத்தூர் தொகுதியில் அந்த விஎஸ் பாபு அவர்கள் ஜெயிச்சிருக்கிறார். அந்த விஎஸ் பாபு யார்? ஏற்கனவே திமுகவுடைய அந்த பொலிட்டிக்கல் ஏஜெண்டாக இருந்தார். எங்கே அந்த தொகுதியெல்லாம் சீரமைக்கிற அந்த வேலையில் இருந்தவர் தான் திமுக ஸ்டாலின் அவர்கிட்ட வேலை பார்த்த அந்த விஎஸ் பாபு அவர்கள். அதற்கு பிறகு அவருக்கு அங்கே ஒதுக்கப்பட்டாங்கன்னு மறுபடியும் அதிமுக போனார். மறுபடியும் தாவேக்கா பக்கம் வந்து அதே இடத்துல ஸ்டாலின் அவர்களே கதம் செஞ்சுட்டு தலைவன் வேற லெவலில் உட்காந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாப்புல இல்லை, அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு தாவேக்கா அடைந்திருக்கிற வெற்றி என்பது இந்திய வரலாறுலேயே முதல் முறையாக இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியல. எங்களால் நாங்கள் ஒரு 18 தொகுதி சொன்னோம்னா அரசியல் வரலாற்றில் அப்படிலாம் ஒரு மாற்றம் நடந்துடாதியா, அரசியல் அப்படி சாதாரணம் இல்லையா? ஏன்னாட்டா இன்னைக்கு நம்ம நான் கூட நேரடியாக வந்து கேமரா முன்னாடி உட்காந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறேன். ஒரு ஆள் சொல்லிக்கிறாப்புல, யாரு? நம்மளுடைய பாண்டே அவர்கள் 10 தொகுதிக்கு மேலே எடுத்தா நான் வந்து பொலிட்டிக்கல் பற்றி இனிமேல் பேச மாட்டேன்னு சொன்னார்ல, அது வாய் தவறி வந்திருக்கும். அவருடைய ஒரு 27 ஆண்டுகால அது ஜேர்னலிசம் பண்ணியிருக்கிறார். அது வாய் தவறி அந்த வார்த்தை வந்ததாக நான் பார்க்குறேன். அதனால் இதை வச்சுட்டு அவர் கார்னர் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அதீத நம்பிக்கை இருந்தது எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட. என்னன்னா தாவேக்கு அந்தளவுக்கு வந்துடாது, விஜய் அவர்கள் வரணும். நான் ஏற்கனவே தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்கிறேன். அந்த தொங்கு சட்டமன்றத்தில் தான் தற்பொழுது போய் முடிந்திருக்கிறது. அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் பொலிட்டிக்கலை கணிக்கிறவர்களால் அதை கணிக்க முடியல. இதெல்லாம் அதற்கு உச்சமாக ஒரு அதிசயமாக நடந்திருக்கிறது. இன்னைக்கு தாவேக்கா தொண்டர்கள் அதீத நம்பிக்கையில் இருந்தாங்க. அவங்களாம் நாங்கள் பார்த்து என்னப்பா ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருக்கிறாங்க, ஏன் அப்படி இருக்கிறாங்க, அப்படியா நடந்துடாதியா, அவங்க மனசை விட்டுற போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்ல. பட் உங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு more than 1.5 crore மேலே இன்னைக்கு ஓட்டெலாம் ஷேர் ஆகிருக்கு. அப்படிங்கிற பட்சம் பார்க்கையில் உண்மையிலேயே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. அதுபோக நான் வந்து சில பேர் வந்து பத்திரிகையாளர்கள் சொம்பு தூக்கிட்டு இருந்தாங்க திமுகவுக்கு. இதுக்கு பிறகு நேரடியாக கீழே இறங்கி வந்து தாவேக்காவுக்கு எப்படி சொம்படிக்கலாம்னு தான் பார்ப்பாங்க. மறந்துடாதீங்க, சொல்லிட்டேன். நம்மளை வீழ்ந்து கிடந்த போது யாரெல்லாம் நம்மளை தூற்றினார்களோ அவர்களை இன்னைக்கு வெற்றி அடைந்துட்டோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்து பாரிவெல்லாம் சப்போர்ட் பண்ணுறான்னு வந்துடுவாங்க. சொல்லப்போனால் அந்த ஐயநாதன் மாதிரியான ஆட்கள், ஐயநாதனை நேரடியாக விஜய் வீட்டிற்கு அழைத்து எங்களுடைய தாவேக்கா தொண்டர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அரசியல் அறிவை பூட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்பல. அவன் தாள் என்ன அவனாப்பல விஜய்க்கு இவர் உட்காந்து ஐடியா கொடுத்துரு, நீங்கள் அதை பண்ணுங்கள், இந்த நேரத்தில் இப்படி அறிக்கை விடுங்கன்னு. விஜய் அவருக்கு தெரியும்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை மேலே மட்டும் பாருங்க. ஒரு டென்ஷன் ஆகிட்டு வெளில வந்துட்டு விஜய் என்ன சந்திச்சார், அதிமுக கூட்டி நிற்கிறதுன்னு நிறைய மேட்டரை பிரேக் பண்ணி விட்டாப்ல. விஜய் என்ன சீக்கிரட்டாக சொன்னால் அதெல்லாம் பிரேக் பண்ணி விட்டு பெரிய இஷ்யூ ஆக்கி விட்டாப்ல. அதே மாதிரி நம்பிக்கை துரோகங்கள் நடந்திருக்கிறது. விஜய் அவர்கள் மீடியா ஒரு முறை கூட பார்த்ததே கிடையாது. மீடியாவை பார்க்காதெல்லாம் ஒரு கட்சியா, இது தாவேக்காங்கிறது ஒரு கட்சியாவா இருக்குது, அது அப்படி இருக்கு, கட்டமைப்புல. உண்மையை சொல்ல போனால் கட்டமைப்பு கிடையாது தாவேக்காவுக்கு. பல இடங்களில் பூத்தை சென்றில் உட்கார்றதுக்கு ஆட்கள் கிடையாது, அது உண்மைதான். அதையெல்லாம் தாண்டி விஜய்ன்ற ஒரு முகத்திற்காக இன்னைக்கு இவ்வளவு ஓட்டு விழுந்து இன்னைக்கு பெரும்பான்மை, அதாவது தமிழ்நாட்டிலேயே தனி பெரும் கட்சியாக, சொல்ல போனால் இந்தியாவிலேயே தனி பெரும் கட்சியாக இருக்கிறது தமிழ்நாடு. இந்தியாவிலேருந்து இங்கே வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எடுத்துக்கிடுங்க, ஒரு இடங்களில் கூட ஒரு கட்சி தனித்து நின்று ஒரு இடம் 2 இடம் பிடிப்பதுங்கிறது மிகப்பெரிய கடினம். சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சிக்கு பிறகு தற்பொழுது நம்மளுடைய தாவேக்கா வெற்றி கழகம் இந்தியாவிலே தனியாக நின்று இருக்கு. அதை ஜெயிச்சு இவ்வளவு பெருசா வந்ததுங்கிறது இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக நடந்திருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வெற்றியை இந்த தாவேக்காவுக்கு கொடுத்த அந்த மக்களாகிய உங்களுக்கு நன்றி சொல்லணும்.
விர்ச்சுவல் வாரியர்ஸ் எந்த இடங்களிலும் சோரம் போகாமல் நாங்களும் எதுக்கும் சலச்சவங்க இல்லடான்னு பகலா கடந்து விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்பெல்லாம் தமிழக வெற்றி கழகம் சரிகிறதோ, எப்பெல்லாம் தாவேகா தலைவர் விஜயின் மீது ஒரு இழுக்கு வருகிறதோ, எப்பெல்லாம் அவர் தடுக்கி கீழே விடுகிறாரோ அப்பெல்லாம் தூக்கி நின்று அது விஜய் அவர்களை தூக்கி நிறுத்தியது இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ். அப்படிப்பட்ட விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கன்னா யார் நமக்கே நம்ம நன்றி சொல்ல வேண்டியதாப்பா, வேற என்ன பண்றது. அந்த அளவுக்கு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவ்வளவு சிறப்பான பல செய்திகளை செஞ்சு இன்னைக்கு முதலமைச்சரையே தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பின இந்த வரலாறு 1967 பிளஸ் 1977 தற்போது 2026 நடந்திருக்கு இந்த புரட்சி. இதுக்கு அதுக்கும் டோட்டலி கம்ப்ளீட். பிகாஸ் 1949 ஒரு கட்சி தொடங்கப்பட்டது. அந்த கட்சியின் பேர் திமுக. அதற்கு பிறகு 1967 அந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறது. குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் எடுத்தது. அதற்கு பிறகு 1972 நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் திமுக கட்சி பிரிச்சுட்டு வர்றார். அவர் ஏற்கனவே 15 ஆண்டுகள் அதே திமுக கழகத்தில் இருந்து கட்சி ஆரம்பிச்சு 5 வருஷம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தன்னுடைய ரசிகர்களே அப்படி தொண்டர்களா மாற்றி அந்த இடத்தை பிடிச்சார். அப்படி இருந்த அந்த வரலாறையெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு கட்சி ஆரம்பிச்ச 2.5 வருஷத்துல ஒரு மனுஷன் 107 சீட்டை பிடிச்சி இந்தியாவின் தனி பெரும் கட்சியாக உருவெடுத்து இன்று தமிழகத்தை ஆட்சி செய்ய போகிறார் தலைவர் விஜய் அவர்கள். அப்படிங்கிறது இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது. நீங்கள் உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லலாம். அதாவது 1967 அதுக்கு பிறகு 1977 நடந்த பெரும் புரட்சி மாதிரி 2026 ஒரு பெரும் புரட்சி நடந்தது. அந்த நடந்ததில் நாங்கள்லாம் பங்கு பெற்று ஓட்டு போட்டோன்னு மறுபடியும் ஒரு முறை தீர்க்கமாக சொல்லுகிறேன். நீங்கள் இந்த புரட்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைந்தீர்கள். சரி, நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா தலைவர் விஜய் அவர்கள் அந்த இடத்துல எப்படி போய் உட்கார போறார். தற்பொழுது 108 சீட்டு மேக்சிமம் கன்ஃபார்ம் ஆயிடுன்னு வச்சுங்களேன். 108 சீட்டு 118 சீட்டு நமக்கு தேவை. அப்போ ஒரு 10 சீட்டு இடிக்குதே. 10 சீட்டு இல்லைன்னா நம்ம என்ன பண்றது. தற்போது விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க 4 இடம் நம்ம ஆட்சி அமைக்க ஆட்சி கோரலாம். தற்பொழுது நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணால் இன்னும் ஒரு 2 வாரங்கள் நினைக்கிறேன். 2 வாரங்களுக்குள்ள நம்ம போயிட்டு சட்டமன்றத்தில் நம்ம பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும். தற்போது 10 எம்எல்ஏக்கள் எங்கேருந்து வருவார்கள் என்று பார்க்க போறோம். 10 எம்எல்ஏக்கள் எங்கேருந்து உருவணும். ஏற்கனவே திமுக மட்டும் உருவாங்க, திமுக உருவாங்கன்னு பயந்துக்கிட்டோம்ல. இப்ப நம்ம தான் அடுத்த உருவ வேண்டிய கட்டாயத்தில் உட்காந்துக்கிறோம் வச்சுக்கா. இப்போ திமுக அதிமுக கூட்டணிகள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இப்போ திமுக 53 இடங்கள்ல அவங்க தனியாக அவங்க மட்டுமே ஜெயிச்சிருக்கிறாங்க. அது போக 5 இடங்கள்ல காங்கிரஸாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு 1 இடங்கள்ல நம்ம தேமுதிக, அதுக்கு பிறகு விசிக, சிபிஎம், சிபிஎல் 2 இடங்கள்லையும், அப்படியே மதிமுக ஒரு 2 இடங்கள்லையும், மற்ற கூட்டணிக்கு மற்றவெல்லாம் இருந்தாங்கல்ல மனிதநேய மக்கள் கட்சி அது இதில் சேர்த்து அதெல்லாம் ஒரு 5 கட்சிகள். அதற்கு பிறகு அதிமுக தலைமையில் அதிமுக 44 இடங்களும், அதுக்கு பிறகு பாமக 5 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கு பிறகு இந்த அமமுக 1, பிஜேபி 1 பெற்று. இப்போ நமக்கு 10 தேவை அப்படின்னா டேரெக்டாக 10 2 இடத்துல பிரிக்க போகிறோம். எங்கே பிரிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நேரடியாக காங்கிரஸ்லேருந்து ஒரு 5ஐயும் பாமகலேருந்து ஒரு 5ஐயும் நம்ம கொத்தி எடுக்கணும். காங்கிரஸுடைய புதுச்சேரி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சூடங்கர் இருக்கிறார்ல, அவர்கிட்ட கேட்டாங்க விஜய் அவர்கள் இப்போ பெரும்பான்மை வந்திருக்கிறார், நீங்கள் என்ன பண்ண போறீங்க, விஜய் கூப்பிட்டா போவீங்கன்னா விஜய் அவர்கள் அழைப்பு விடுத்தால் நாங்கள் அதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு இருக்கிறாங்க. கண்டிப்பாக அதை நகர்வதற்கான எந்த ஒரு மாற்றுக்கு அவங்க நகர்ந்துருவாங்க. நேற்றுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா டைம்ஸ் நவ் பத்திரிகையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிஎம்கேவும் இந்த காங்கிரஸ் கூட்டணி விரிசல் ஏற்பட்டிருக்கு, அவங்க பிரிஞ்சிடுவாங்க வெற்றி அடைந்ததுக்கு பிறகு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி பண்ணால் ஈஸியாக பிரிஞ்சு வந்துட போகிறாங்க. பாமக என்ன நினைப்பாங்க, இப்போ பாமக இப்போ உள்ளே போகலைன்னா இப்போ மறுபடியும் இந்த விசிக்காக இந்த சிபிஎம் இவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒருவேளை ஆட்சி அமைச்சிட்டா இவங்களுக்கு கஷ்டம் வந்துடும். அதனால பாமக முண்டி அடிச்சுக்கிட்டு உள்ள போவாங்க. என்ன சேர்த்துக்கோ, அவனை சேர்த்துறாத, அவங்க ஒரு பயம் வந்துடும். ஒருவேளை விஜய் அங்கே உள்ள ஆளை கூப்பிட்ட நம்ப நம்ம இவர் வருவார், அங்கேருந்து காங்கிரஸ் வரும் பட்சத்தில் 2 பேர் வந்தால் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. ஏன்னாட்டா 118 சீட்டு இவ்வளவு தூரம் அடிச்சு வந்துட்டு ஒரு 8 சீட்டில் 10 சீட்டில் விட்டுட்டோம்டா நினைக்கும் போது பெரிய வருத்தமாக இருக்கிறது. பல இடங்களில் நம்ம தோல்வி பெற்றதெல்லாம் பார்த்தா 900 ஓட்டு 800 ஓட்டு அப்படிதான் தோல்வி அடைந்திருக்கு. நான் நேற்றுக்கே சொல்ல நம்ம பெரிய அளவில் வெற்றி பெற சில இடங்களில் நம்ம 100 200 1 ஓட்டு 2 ஓட்டு நம்ம ஜெயிப்போம் சொல்லியிருந்தோம். அது மாதிரி 1000 ஓட்டுக்கு நிறைய இடத்துல தோத்துருக்கும். அங்கெல்லாம் நம்ம வெற்றி பெற்று இருந்தா இன்னைக்கு அவங்கள்ட்ட போய் கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவு தூரம் ஒரு 5 ஆண்டுகள் கூட்டணி ஆட்சியில் தொங்கு சட்டமன்றத்திலே கடத்த வேண்டி இருக்குமே அப்படிங்கும் போது ஒரு வருத்தமாக இருக்கு. அப்படியும் இல்லாத பட்சத்தில் இந்த பக்கத்திலேருந்து காங்கிரஸுக்கு ஒரு லாக், இந்த பக்கத்திலிருந்து பாமக ஒரு லாக் போட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் அவர்கள் அதிமுகவை அழைப்பார். அதிமுக நேரடியாக போய் தாவேகாவுடன் ஒரு கூட்டணி வச்சு அவங்க வைப்பாங்க. அப்போ டேரக்டாக சொல்றாரு, நீ பிஜேபி மட்டும் கட்டிட்டோம்னா பிஜேபியெல்லாம் ஒரு சீட்டு அப்படின்னு அடிச்சுட்டு நேராக எடப்பாடி பழனிசாமி கூட்டணியாக வைப்பார். அப்பொழுது அவரோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும். எனக்கு வைஸ் பிரசிடென்ட் கொடு, டெபுட்டி சிஎம் கொடு, இல்லைன்னா 2.5 வருஷம் எனக்கு சிஎம் கொடுங்க, அது மாதிரி பெரிய மாதிரியான ஒரு குடைச்சல் இருக்கும்னு வச்சுங்களேன். அதையெல்லாம் நம்ம தவிர்ப்பதற்கு காங்கிரஸ் இதையும் கூட்டு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். பட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு அதுல பெரிய அளவுல உடன்பாடு. எனக்கு நான் யாரு தனிப்பட்ட கருத்து என்ன சொல்றேன்னா, எனக்கு காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியை சுத்தர பிடிக்கவே பிடிக்காது. அது எனக்கு அதன் மீது இருக்கிற எனக்கு கோபம் அருவருப்புங்கிறது எல்லை கடந்ததுன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் இன்னொன்று சொல்றேன், இலங்கையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற தாவேகாவுடைய ஆதரவாளராக இருக்கட்டும்,
யங் தாத்தாவுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், இந்த இடங்கள்ல நாம் காங்கிரஸை கடுமையாக வெறுக்கிறோம், அருவருக்கிறோம் என்றால் அருவருக்கிறோம். ஆனால் தமிழகத்திற்கு இப்படி ஒரு நல்லது நடக்க போகிறது, அது எந்த இடத்துலையும் தட்டி போய்விடாதுங்கிற பட்சத்தில் நம்ம அந்த இடத்துலேருந்து ஒதுங்கி நாம் காங்கிரஸுக்கு உள்ள வரந்தா வந்துக்கோ. அதை பற்றின எனக்கு கவலை இல்லை. பட் எனக்கு அதில் பெரிய அளவில் உடன்பாடு கிடையாது. அதை பற்றி நான் பெருசாக பேச மாட்டேன்னா விட்டுருங்க. ஏன்னுட்டா இந்த இலங்கையில் வாழ்கிற தமிழர்களுக்கும் தமிழ் ஆதரவாளர்களுக்கும் தமிழ் உணர்வாளர்களுக்கும் தெரியும் இந்த காங்கிரஸ் எவ்வளவு கொடுமையான கட்சி அப்படிங்கிறது. அதுலேருந்து நான் என்றும் விட மாட்டேன். என்னுடைய பின்னாடி கூட என் தலைவர் எப்பொழுதும் விழித்துக் கொண்டே இருப்பார், என்னுடன் பேசிக்கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட தலைவன் அவர், அந்த தலைவனுக்கு தெரியும் இந்த காங்கிரஸ் எவ்வளவு கொடுமையான கட்சி அப்படிங்கிறது. பட் தமிழகத்துக்கு ஒரு நல்லது நடக்க போகிறது, அதுக்கு காங்கிரஸோட துணை வேணும் என்று விஜய் நினைத்தால் வைக்கட்டும். தமிழகத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கட்டும். இதில் இந்த இலங்கை தமிழர்கள், தமிழ் ஆதரவாளர்கள் இதெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும். என் சைட்லேருந்து நான் சொல்கிறேன், நான் பொறுத்துக்கிடுவேன். தமிழகத்துக்கு ஏன்டா திமுக மாதிரியான ஒரு கொடுமையான ஆட்சி, இத்தனை வருஷம் திமுக தான் அவங்க குப்பை ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்போ நமக்கு தெரியாதா? இப்போ விஜய் அவர்களோட சேர்ந்து ஒரு ஆட்சி அமையட்டும், தமிழருக்கு ஒரு நல் விடிவு காலம் வரட்டும். ஏன்னு கேட்டால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய புரட்சியை நடத்தி தற்பொழுது அனைவரும் இந்த கலைப்பில் உட்கார்ந்துருக்கோம்ல, அதற்காக நான் சொல்லுகிறேன். இதே எலெக்ஷனுக்கு முன்னாடி காங்கிரஸும் விஜய் அவர்களும் பேசி கொண்டிருக்கிறார்கள் சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ நெருடர்கள். ஐயோ, இதை நான் எப்படி கடந்து போக போகிறோம்? ஏன்னு கேட்டால் காங்கிரஸ் மட்டும் உள்ளே வந்துட்டுனா இதுக்கு பிறகு நம்ம எப்படி இதை மேனேஜ் பண்ணணும்? உட்காந்து சோம்படிக்க முடியாதுல்ல. ஆனால் ஒரு காங்கிரஸ் போயிட்டாங்க போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. மறுபடியும் சுற்றி அங்கேயே வந்து நிற்கிது அப்படிங்கும்போது என்னடா அது கதை அப்படிங்கிற மாதிரி வெரி டயர்டு பிரதர், ஐ எம் வெரி டயர்ட். பட் நமக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கிறது என்றால் பிறந்திருக்கிறது. ஏன்னு கேட்டால் 1000 ஓட்டுக்கு 1000 ஓட்டுக்கு 2000 எல்லாத்தையும் மக்கள் வாங்கி கொண்டு யாருக்கு ஓட்டு போட வேண்டும் அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அவருக்கு சரியாக தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுத்து தற்போது இவ்வளவு தூரம் வந்திருக்குல்ல. இது பெரிய புரட்சி அல்லவா? ஏன்ட்டா காசு வாங்கிட்டா ஓட்டு போடணுன்ற மனநிலை இருந்துச்சு இல்லை. நம்ம காசை கொடுத்துட்டு ஓட்டை வாங்கிடலாம், எவ்வளோ தவறு செய்தாலும் பரவாயில்ல, காசு கொடுத்தா அவன் ஓட்டு போட்டுருவான்னு ஒரு மனநிலையில் இருந்தாங்களே இதே திமுகவும் அதிமுகவும். அந்த எண்ணங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது இதே தமிழக மக்களால். எந்த மக்கள் நீங்கள் காசு கொடுக்கலன்னு நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த மக்கள் அந்த காசை வாங்கிக்கிட்டு தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. இதுதான் அரசியல் மாற்றம். இந்த அரசியல் மாற்றம் என்பது நமக்கானது மட்டும் கிடையாது, நம்முடைய தலைமுறைக்காக, நம்முடைய குழந்தைக்காக. தாவேக்கா தலைவரின் ஆட்சியில் இந்த தமிழகம் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்ப்போம். அவர் ஒரு புதிய நபர், அவருக்கு பெரிய அளவில் அனுபவம் கிடையாது. அந்த எப்படி மேனேஜ் பண்ண போகிறார், எந்தெந்த தொகுதிகள், எந்தெந்த மந்திரி இலாக்காக்கள் இருக்குது, எதுக்கு எவ்வளவு ஒதுக்கணும், பல மேட்டர் இருக்கு. விஜய் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார், தற்போது கண்டிப்பாக ஆட்சி அமைத்து விடுவார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதில் நீங்கள் 100% நீங்கள் கன்ஃபார்மாக இருக்கலாம். இதெல்லாம் ரீஎலெக்ஷனுக்கு போகிறதுக்கெல்லாம் சாத்தியக்கூறே கிடையாது. ஏன்னா எல்லாருமே 100க்கு கீழே இருந்தால் ரீஎலெக்ஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது பிறகு ரீஎலெக்ஷன் கிடையாது. தலைவர் விஜய் அவர்கள் தான் சிஎம், கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. அதில் நோ இஷ்யூஸ், நோ கன்ஃபியூஷன். பட் விஜய் அவர்கள் அந்த இடத்துல உட்கார்ந்தது பிறகு அவர் எப்படி ஆட்சி அமைக்க போகிறார், அவர் எப்படி மேனேஜ் பண்ண போகிறார், அவர் சொன்ன நலத்திட்டங்கள் இருக்குல்ல, இப்படி நலத்திட்டங்களை எப்படி செயல்முறைப்படுத்த போகிறார், அப்படிலாம் நிறைய நமக்கு டாஸ்க் இருக்கு. தாவேக்காவுக்கு டாஸ்க் இருக்குன்னா டாஸ்க் இருக்கு. அதற்கு யார் இருக்கிறா? நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார். எந்த பயமும் கிடையாது. ஏன்னு கேட்டால் செங்கோட்டையன் 1972 எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது ஒரு கூட இருந்தவர். அதற்கு பிறகு அப்படியே இருந்து ஜெயலலிதா கூட இருந்தவர். அதற்கு பிறகு இருந்து எடப்பாடி கூட இருந்தவர். பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் அவர்கள் ராஜா பக்கம் தான், ராஜா கூட தான் அந்த காட் ஃபாதர் இருப்பார்கள். அதே மாதிரி யாரெல்லாம் முதலமைச்சராக இருந்தால் அப்பெல்லாம் கூட இருந்துகிட்டே இருந்தார். தற்பொழுது பேசப்பட்டது அப்பொழுது செங்கோட்டையன் எங்கே போனாலும் வந்தாலும் பெரிய ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ராசி இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு விஜய் கூட இருந்தாங்க. இன்னைக்கு விஜய் இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அவர் எல்லாத்தையும் அவர் மேனேஜ் பண்ணிடுவார். விஜய் அவர்களுக்கும் பெரிய அளவில் பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குது. அதனால அப்படி விட்டுட்டுலாம் வந்துட முடியுமா? விஜய் அவர்கள் எவ்வளோ கரெக்டாக பிளான் பண்ணி ஒன் பை ஒன்னா செதுக்கி கட்சியை இந்த அளவுக்கு கொண்டாந்து யாரெல்லாம் தாவேக்காவை அவதூறு பேசினார்களோ அவர்களுக்கெல்லாம் பெரிய பாடம் புகட்டப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்ல. உட்காந்துட்டு இந்த திமுகவுடைய கொத்தடிமை உழவு பேசினாங்க இல்லை, அந்த கொத்தடிமைகளுக்கெல்லாம் இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்ல எப்படிப்பட்ட எழுச்சி உண்டாயிருக்குங்கிறத. அதனால் இதை இப்படி விட்டுறக்கூடாது. தற்போது 108 தொகுதி வரைக்கும், 108ங்கிறது கன்ஃபார்ம் மாதிரியே எனக்கு தெரிஞ்சுவைங்களா, அதுக்கு பிறகு பார்ப்போம் ஃபுல் பர்சன்டேஜ், அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போங்களா. இதை வைத்துக்கொண்டு தலைவர் விஜய் அவர்கள் தற்போது ஆட்சி கோரலாம், ஆட்சி அமைக்க அவங்க கோரிக்கை எடுக்கலாம். அதற்கு பிறகு 2 வாரங்களுக்குள் அவங்க கூப்பிடுவாங்க. அதுக்குள்ளே யார்யார்ட்டெல்லாம் பேசி என்னென்னு செட் பண்ணி கண்டிப்பாக இன்னொரு ஒரு 2 வாரத்துக்குள்ள தாவேக்கா தலைவர் திரு ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்ற வார்த்தையை முழக்கத்தோட அவர் ஆட்சி அமைக்க போகிறார். காத்து கொண்டிருங்கள். அவ்வளவுதான். இதுக்கு பிறகு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் அந்த சீட்டில் போய் உட்கார போறார். அதாவது நான் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் அவர் பட்ட கஷ்டத்துக்கு நம்ம கொடுத்த பிரதிபலனாக இதை பார்க்கலாம். அந்த மனுஷன் கஷ்டப்பட்டாரு, அதற்காக அதை கஷ்டத்தை ஒரு அண்ணனாகிய ஒரு தங்கையாகிய என் அண்ணன் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல, நீங்கள் அதற்கான பலன் நீங்கள் கொடுத்துருக்கீர்கள். என் மாமா கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல, சின்ன சின்ன குட்டி வாண்டுலாம் சொன்னீங்க, அதெல்லாம் இன்றைக்கி நடந்திருக்கிறது. அதே மாதிரியாக இந்த தமிழக மக்கள் இளைஞர் அனைவருக்கும் இன்னொரு முறை ஒரு அரசியல் மாற்றத்தை, புதிய மாற்றத்தை கொடுத்த அத்தனை மக்களுக்கும் நன்றி கூறுகிறோம். அதுபோக கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயமாக கிடையாது, வெற்றி அடைஞ்சிட்டோம், ஜாலியாக இருங்க, வீட்டில் செம்ம ஜாலியாக இருங்க.
கத்தி கத்தி தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி இருந்துச்சுன்னா சுண்ணாம்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா சுடு தண்ணி வச்சு குடிங்க, மிளகு போட்டு குடிச்சிங்கன்னா தொண்டையெல்லாம் சரியாயிடும். நாளைக்கு கத்த வேண்டியிருக்கு, இன்னும் ஒரு வாரத்துக்கு ஜாலியாக கத்திக்கிட்டே இருக்கணும்ல, அதனால சொல்கிறேன். அப்புறம் இந்த குட்டி குட்டி குஞ்சான்ஸுக்கெல்லாம் வீட்டில் பால் பாயசம் கேட்டாங்கன்னா வச்சு கொடுங்க, அவங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. நீங்களும் சந்தோஷமா இருங்க. இந்த வெற்றி கிளிப்பை கொண்டாடி தீருங்கள். யார் மனசும் புண்படாமல். இந்த இடத்துல திமுகவை திட்டணுமோ அதிமுக திட்டணும் யாரும் கிடையாது. நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினே தோத்து போயிட்டார். இதெல்லாம் நீங்கள் பண்ண பாவத்துக்கான அந்த தண்டனை, 41 பேரின் உயிரின் அந்த சாபம் இருக்கிறதில்ல, அதன் தண்டனை. எத்தனை உயிர்கள், மொத்தம் 10,000 உயிர்கள் திமுக ஆட்சியில் கொல்லப்பட்டதில்ல, அதன் வேதனை. 40,000 குழந்தைகள் போக்சோ கேஸ் பதிவாகி இருந்துச்சுல்ல, அப்பொழுது அந்த குழந்தைகள் துடித்திருக்கும்ல, அது அப்பா அப்பான்னு தானே சொன்னீங்க. அதன் தண்டனையாக இன்னைக்கு மு க ஸ்டாலினே அந்த பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறார். முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ளே உங்களால் போக முடியாது மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே. அப்படிப்பட்ட சூழ்நிலையை அதெல்லாம் தூக்கி வீசிட்டு இன்னைக்கு இதற்கு பிறகு இந்த தமிழ்நாடு மிக சிறப்பாக இருக்கும். நாளைக்கு ஃபுல் டீட்டெயிலாக யார் யார் எங்கெங்கே வெற்றி பட்டா, எத்தனை தொகுதிகள், எத்தனை பெர்சன்டேஜாக ஓட்டு, அது போக நாம் தமிழர் கட்சி எத்தனை % ஓட்டு எடுத்திருக்கு பாப்பனாவே சாட்டுறவர்களும் தலைமுறை வாய்த்தார்கள். அப்படியாக இருக்குல்ல. அதனால நாளை ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, வேற ஒரு வீடியோ சந்திக்க வரை உங்களது நான் உங்கள் ஏங் தாத்தா.